ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைக்கு நம்ம வந்து இந்த சொசைட்டியோட எப்படி மிங்கிள் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு வந்து ஹேண்ட் வாக் வந்து பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டிசம் குழந்தைங்களில் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா கீழே இறங்க மாட்டாங்க. தோல்லையே இருப்பாங்க, அவங்க இடுப்புலையே இருப்பாங்க, கீழே இறங்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, ஆன்சைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சொசைட்டி ஃபியர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக போக்கியே ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து கீழே இறங்கி நம்ம கையை பிடிச்சிட்டு ஹேண்ட் வாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கையை பிடிச்சிட்டு குழந்தைய நடக்க வைக்கிறத எல்லா குழந்தைங்களுக்கும் நார்மலாக வந்துடும். ஆனால் ஆட்டிசம்க்கு நம்ம பழக்கப்படுத்தி தான் வர வைக்கணும். ஒரு சில ஆட்டிசம் குழந்தைங்க ப்ளஸ் ஏடிஹெச்டியோடு இருக்கிறாங்க, இல்லை ப்ளஸ் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா, இல்லை மைல்டு மாடரேட் அப்படின்னா அவங்களே நடந்துக்குவாங்க. இப்போ பிரணீத் பார்த்திங்கன்னா சிவியர் ஆட்டிசம் அப்படிங்கிறதுனால சொசைட்டி ஃபியர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கையை பிடிச்சிட்டு நடக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து தெரப்பி சென்டரில் நீங்கள் வந்து பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க, ஒரு பஸாருக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப க்ரௌடடான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து வீக்லி ஒன்ஸ். இப்போ சண்டே வந்து தெரப்பி சென்டர் லீவாக இருக்கும். அப்போ சண்டே வந்து பார்த்திங்கன்னா பஸார்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், பார்க்லாம் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ அந்த கூட்டமான இடங்களுக்கு பிரணீத்தை கூட்டிகிட்டு போகிறது, பஸாருக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே நடக்க வைக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். குழந்த நடக்கவே நடக்காது, உங்கள் தோலை விட்டு இறங்கவே இறங்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி கீழே இறக்கி 2 பேர் சேர்ந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு நம்மளெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஏன் இந்த குழந்தைய இப்படி இறக்கி விட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எடுத்துக்கோங்க அந்த குழந்தைய ஏன் இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம குழந்தை ஆட்டிசம் அப்படின்ட்டு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இறக்கி விட்டு அந்த குழந்தைய வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துட்டே போகணும். இந்த சைடு ஒரு ஆளும் அந்த சைடு ஒரு ஆளும் நின்றுட்டு கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டே போகணும். அதை வந்து அப்படியே ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை அதை அடாப்ட் பண்ணிக்கும். நம்ம வந்து நடந்து தான் போகணும் போல இருக்குது, நம்மளை இனி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு ஆட்டிசமுக்கு பெரும்பாலும் கம்யூனிகேஷன் இருக்காது. நம்ம சொல்லி எதையும் புரிய வைக்க முடியாது, செஞ்சு காமிச்சு தான் புரிய வைக்க முடியும். அதனால் அந்த குழந்தைங்கள இந்த மாதிரி பஸாரு, சண்டேவான க்ரௌடடாக இருக்கிற பஸார் பகுதி இல்லைன்னா பார்க்கு கூட்டிகிட்டு போய் கீழே பிடிச்சி கையை பிடிச்சி நடக்க வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 4 months ஆச்சு பிரணீத்தை வந்து பழக்கப்படுத்துறதுக்கு. சண்டே ஒரு நாள் மட்டும் கூட்டிகிட்டு போனேன். பஸாருக்கு சண்டே ஒரு நாள் கூட்டிகிட்டு போவேன். அதே மாதிரி வந்து பார்க்குக்கும் சண்டே ஒரு நாள் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து பழகிக்குவாங்க. 4 months எடுத்துச்சு எனக்கு கரெக்டாக பிரணீத்தை வந்து பழக்கி கையை பிடிச்சி ஹேண்ட் வாக் பண்ண வைக்கிறதுக்கு 1 month ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று ப்ராப்ளம், பழக்கினதுக்கப்புறம் என்னென்னா பழக்கப்பட்ட பிளேஸுக்கு மட்டும்தான் நடந்து வருவேன். நியூவாக எந்த பிளேஸுக்கு போனாலும் மறுபடியும் மேலே தான் தொத்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ நியூவாக எந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனீங்கனாலும் பிரணீத் வந்து என்னோடய கையை பிடிச்சி நடந்தே வந்துடுவான். ஸோ இதுவே ஒரு பெரிய சேஞ்சு. நாங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதத்தில் இந்த ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டுட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.